மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவர்கள் அனுமதியின்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததாகவும் சொல்லி அந்த மக்கள் அதிகாரம் அமைப்பை சேர்ந்த முருகானந்தம், மணிமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு எதிராக சேத்தியாத்தோப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள். சிதம்பரம் முதலாவது நடுவர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று முருகானந்தம் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது உள்ளூர் மக்களுடைய நலன் கருதிதான் இந்த போராட்டத்தை நடத்தியதாகவும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தியதாகவும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடைபெறாத நிலையில யாரும் புகார் கொடுக்காத நிலையில காவல்துறையினரே தாமாக முன் இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாக மனுதாரர்கள் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் சக்தி முருகன் வாதிட்டார். அதே சமயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் வகையில எந்த அனுமதியும் பெறாமல் போராட்டம் நடைபெற்றதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த வழக்கை பதிவு செய்ததாகவும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வினோத்குமார் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த குடியிருப்பு பகுதிகளில் இயங்கக்கூடிய இந்த மதுபான கடைகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த சமூக பிரச்சனை குறித்து குறிப்பாக பெண்கள் நியாயமான கவலைகள் எழுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல அமைதியான போராட்டங்களை குற்றச்செயலாக கருத முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதாக வாக்குறுதிகள் அளித்தாலும் கூட உண்மையிலே இந்த கடைகள் மூடுவதற்கு பதிலாக வேறு இடத்திற்கு மாற்றப்படுவதால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது போன்ற அமைதியான போராட்டங்கள்ல பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் எதிராக வழக்குகளை பதிவு செய்தால் அது ஜனநாயக உரிமைக்கு எதிரானது. இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் மாநிலம் முழுவதும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் மீதும் வழக்கு தொடர வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லி இந்த அமைதியான போராட்டம் அமைதியானவும் வன்முறையற்றதாகவும் இருக்கக்கூடிய இந்த போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் அரசிடமிருந்து உரிமைகளை கேட்கறதுக்காகத்தான் நடத்தப்படுகிறது என்று கூறி இந்த சிதம்பரம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை ரத்து செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.